மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸ் நம்ம படித்தோம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்பில் என்னென்ன டைப்பு, ஸோ அதனுடைய ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஸ்லோப்ஸ், ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்லோப்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனைட் ஸ்லோப், ஓகேங்களா. ஸோ ஃபைனைட் ஸ்லோப் அனாலிசிஸ். ஸோ ஃபைனைட் ஸ்லோப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம், ஒரு எம்பேக்மெண்ட் ஆர் டேம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ ஃபைனைட் ஸ்லோப்பில் நமக்கு என்ன தெரியும், எல்லாமே நமக்கு நோன். ஏரியா நமக்கு என்னென்னு தெரியும், டெப்த்து நமக்கு என்னென்னு தெரியும், ஓகே. ஸோ டோட்டல் வால்யூம் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே. பட் இன்ஃபினைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து அன்னோன் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் இன்ஃபினைட்டி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அப்போ நோன், ஓகே, த ஃபைனைட் ஸ்லோப் நோன் டெப்த் ஆஃப் எம்பேக்மெண்ட். எம்பேக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெப்த்து நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ப்ரீவியஸ் வந்து இன்ஃபினைட் ஸ்லோப்பில் நமக்கு வந்து டெப்த்து என்னன்னு தெரியாது, ஜஸ்ட் அசம்ஷன் தான் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுடைய டிசைன் டெப்த்து நமக்கு தெரியும், ஓகேங்களா. பட் இனிஷியலாக அதனுடைய டெப்த்து நமக்கு என்னன்னு தெரியாது, ஓகே. எஸ். ஸோ இப்போது ஃபைனைட் ஸ்லோப் அனாலிசிஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டேம் ஆர் எம்பேக்மெண்ட் இஸ் அ டெப்த் வைஸ் அண்ட் ஏரியா வைஸ் இஸ் அ நோன் த ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே. த டெப்த் ஃபேக்டர், இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த்து ஃபேக்டர் அப்படின்றாங்க, ஓகே. ஸோ அப்போ டெப்த்து ஃபேக்டர்னா என்ன, எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பேக்மெண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய, இது நமக்கு ஒரு ஹார்டு ஸ்டேட்டம். ஃபஸ்ட் நம்ம வந்து சர்ஃபேஸ் ரெடி பண்ணுறோம், ஹார்டு ஸ்டேட்டம், ஓகே. ஸோ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எம்பேக்மெண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, ஓகே. இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் தி ஸ்லோப் அப்படின்றோம், டெப்த் ஆஃப் தி ஸ்லோப் டிஎஸ் அப்படின்றோம். இதாவது இந்த ஸ்லோப்போட டெப்த். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெப்த் ஆஃப் தி ஹார்டு ஸ்டேட்டம் அப்படின்னா, டெப்த் ஆஃப் தி ஹார்டு ஸ்டேட்டம் அப்படின்னு சொன்னால் ஹெச் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகே. ஹார்டு ஸ்டேட்டத்துக்கு ஹெச்னு வச்சுக்கலாம். அப்போ டெப்த் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு, த டெப்த் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டெப்த் டிவைடட் பை டெப்த் ஆஃப் தி ஸ்லோப், ஓகே. டோட்டல் டெப்த் டிவைட் பை டெப்த் ஆஃப் தி ஸ்லோப். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். டெப்த் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். டோட்டல் டெப்த் டிவைட் பை டெப்த் ஆஃப் தி ஸ்லோப் இது வரலும் கேட்டதில்லை. பட் இந்த டெப்த் ஃபேக்டர் வச்சு நமக்கு ஃபெயிலியர் கண்டிஷனில் கேட்டிருக்காங்க, ஓகே. எஸ். அப்போ டோட்டல் டெப்த் டிவைட் பை டெப்த் ஆஃப் தி ஸ்லோப் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஃபெயிலியர், ஓகே. இந்த ஃபைனைட்டில் நமக்கு என்ன ஃபெயிலியர் நமக்கு வரும், ஓகேங்களா. ஃபைனைட்டில் நமக்கு வந்து என்ன ஃபெயிலியர் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா, ஃபெயிலியர் இஸ் தி ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி, ஸ்பைரல் டைப், ஸ்பைரல் இஸ் தி ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு, ஓகே. ஸோ அப்போ மோஸ்ட் வரக்கூடிய காமனான ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்புன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் ஃபெயிலியர், அனதர் ஒன் இஸ் பேஸ் ஃபெயிலியர். ஏன் அப்படி சொல்கிறோம், ஆமாம், ரெண்டு டேட்டா மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டம் ஹார்டு ஸ்டேட்டம், ஓகேங்களா, பாட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டம். 2 ஸ்டேட்டம் தான் இருக்குது. அப்போ ஃபெயிலியர் ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்லோப் ஃபெயிலியர் ஆகும், இல்லை வந்து இந்த ஹார்டு ஸ்டேட்டம் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ஸ்லோப் ஃபெயிலியர் அண்டு பேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 டைப்ஸ் நமக்கு இருக்குது, ஓகே. ஸ்லோப் ஃபெயிலியர் அண்டு பேஸ் ஃபெயிலியர். ஸோ அந்த ஸ்லோப் ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் காமன் ஃபெயிலியர், ஓகேங்களா. அந்த ஸ்லோப் ஃபெயிலியர் இஸ் காமன் ஃபெயிலியர், ஓகே. இன் ஃபைனைட் ஸ்லோப் அனாலிசிஸ், இன் ஃபைனைட் ஸ்லோப் அனாலிசிஸ், இன் ஃபைனைட் ஸ்லோப் த ஜென்ரல் ஃபெயிலியர் இஸ் ஸ்லோப் ஃபெயிலியர், ஓகேங்களா. 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்னு கேட்டாங்கன்னா ஸ்லோப் ஃபெயிலியர் அண்டு பேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த ஸ்லோப் ஃபெயிலியரில் 2 ஃபெயிலியர் இருக்குது. அப்போ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கவனிங்க. ஃபஸ்ட்டு, ஸோ இந்த ஃபேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகலாம், இதனுடைய எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிட்டு போகலாம், ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டோ, அதாவது இந்த ஜாயிண்ட், இந்த ஹார்டு ஸ்டேட்டமும் இந்த ஸ்லோப்பும் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய பேஸ் தான் நம்ம வந்து டோன்னு சொல்லுவாங்க, TOE, டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த போர்ஷன் நமக்கு வந்து டோ போர்ஷன், ஓகே. எஸ். ஸோ இது ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோ ஃபெயிலியர் நம்ம சொல்கிறோம். பேஸ் ஃபெயிலியர் ஒரே ஒரு ஃபெயிலியர் தான், அதில் எந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் எங்களுக்கு கிடையாது, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஃபேஸ் ஃபெயிலியர், டோ ஃபெயிலியர், ஃபேஸ் ஃபெயிலியர். இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின், ஓகேங்களா. கேட்டில் வந்து ஒரு டைம் 2 மார்க் கொஸ்டின் மேட்ச் இது ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க. TRBயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்த் ஃபேக்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க 2017, ஓகே. எஸ். ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபேஸ் ஃபெயிலியர், ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க ஃபேஸ் ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னு, ஓகே. ஸோ த ஃபெயிலியர் ஸ்லோப், அதாவது த ஃபெயிலியர் ஸ்லோப் ஆர் ஃபெயிலியர் ஸ்லோப் என்ன சொல்லணும், நம்ம என்ன ஷேப்னு சொல்லணும், ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. த ஃபெயிலியர் ஸ்லோப் ஆர் ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரோ, ஓகேங்களா, பாசிங் த்ரோ இன் தி எபோவ் தி டோ அப்படின்னு சொல்கிறோம், எபோவ் தி டோ அப்படின்னு சொல்கிறோம். ஆர்க் ஆஃப் சர்க்கிள் பாசிங் எபோவ் தி
டோ ஆஃப் தி ஸ்ட்ரேட்டம் அப்படின்றோம். இதுதான் நமக்கு டோ. ஓகேங்களா? இந்த டோக்கு மேலே வந்து ஸ்லோப் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வந்து ஃபேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்த் ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தேன் 1. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நான் தப்பாக தான் எழுதிட்டேன். ஓகே, அப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன், ஃபேஸ் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஃபேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நமக்கு லெஸ் தென் 1. ஃபேஸ் எப்படி நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சொல்லலாம் லெஸ் தென் 1. பேஸ் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ கிரேட்டர் தென் 1 இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபேஸ் ஃபெயிலியர் ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ வந்து எபோ தி டோ. எபோ தி டோக்கு மேலே பாஸ் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ரீசன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்னப்பா ரீசன் அப்படின்னா வீக் சாயில், வெரி வீக் மெட்டீரியல் சாயில் ஃபார்மிங் இன் தி எபோ தி டோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த டோக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கு மேலே ஃபார்ம் ஆகக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வீக் மெட்டீரியல், வெரி வீக் மெட்டீரியல் ஃபார்மிங் எபோ தி டோ. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. வெரி வீக் மெட்டீரியல் ஃபார்மிங் எபோ தி டோ. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்லைட் ஆகி போயிடுது அப்படின்றாங்க. அப்போது ஃபேஸ் ஃபெயிலியர் அப்படின்னா டெப்த் ஃபேக்டர் வேல்யூ 1 இருக்கும். ஓகே, அடுத்து போனாங்கன்னா டோ ஃபெயிலியர். அப்போ டோ ஃபெயிலியர்னா நீங்களே சொல்லிடலாம், த ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் ஆர் தி ஃபெயிலியர் ஸ்லோப் பாசிங் த்ரூ இன் தி டோ ஆஃப் தி ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த ஆர்க் ஆஃப் சர்க்கிள் பாசிங் டு தி டோ ஆஃப் தி எம்பேக்மெண்ட் ஆர் ஸ்லோப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டெப்த் ஃபேக்டர் வேல்யூ எப்படி எங்களுக்கு ஈக்குவல் டு 1 இருக்கும். டெப்த் ஃபேக்டர் வேல்யூ ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப், இங்கே தான் இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப்பை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு கிரேட்டர் தென் 53 டிகிரி இருக்குமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. எதில் கேட்டாங்க அப்படின்னா கொஷின்ஸ் மறந்தே போச்சு. அது என்ன எக்ஸாம்ன்றது மறந்துட்டேன். ஓகே, ஞாபகமாக சொல்கிறேன். சரிங்களா? இந்த ஆர்க் ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்பேக்மெண்ட்டில், ஸோ இந்த ஆர்க் ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் த்ரூ வந்து டோ அப்படின்னு நமக்கு பாஸ் ஆகும். ஓகேங்களா? டெப்த் ஃபேக்டர் வேல்யூ ஈக்குவல் டு 1, இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் வேல்யூ கிரேட்டர் தென் 53 டிகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் இஸ் கிரேட்டர் தென் 50 டிகிரி. எபோ அண்ட் பிலோ. ஓகே, அப்போ இந்த ஃபெயிலியர் வரதுக்கு ரீசன் என்ன? நீங்கள் ஃபேஸ் ஃபெயிலியர் சொல்லிட்டீங்க, வெரி வீக் மெட்டீரியல் ஃபார்மிங் இந்த எபோ தி டோன்னு சொல்லிட்டீங்க. அப்போது இந்த டோ ஃபெயிலியருக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எபோ அண்ட் பிலோ தி மெட்டீரியல் சேமாக இருக்கும். ஓகேங்களா? எபோ அண்ட் பிலோ தி மெட்டீரியல் ஃபேமிலிஸ் ஆர் சேம் மெட்டீரியல் அண்டு சேம் ஹோமோஜினியஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு ஸ்ட்ரென்த்தும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டு ஸ்ட்ரென்த்து தான் ஈக்குவல்னா ஓகே தானே? என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங், ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் ஷுட் பி ரிஸ்டன்ட் அவர் டிசைன் ஸ்ட்ரென்த் வேல்யூ. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த டோ ஃபெயிலியர் ரீசன் வந்து எபோ அண்ட் பிலோ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்கும். ஓகே, அதாவது டோக்கு எபோவும் டோக்கு பிலோவும். ஓகே, நெக்ஸ்ட் பேஸ் ஃபெயிலியர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெயிலியர். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் வேல்யூ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 53 டிகிரி இருக்கும். டெப்த் ஃபேக்டர் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும். டெப்த் ஃபேக்டர் அப்படின்னா டோட்டல் டெப்த் டிவைடட் பை டெப்த் ஆஃப் தி ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். த ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ இந்த பிலோ தி டோ அப்படின்னு சொல்கிறோம். பிலோ தி டோ. எஸ், டோக்கு மேலே இருந்தால் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டீங்க, கீழே இருந்தால் பேஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஆர்க் ஆஃப் சர்க்கிள் எங்கே பாஸ் ஆகும்? எங்களுக்கு பிலோ தி டோவில் நமக்கு பாஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து ரீசன் என்ன? ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? பிலோ தி டோ மெட்டீரியல் எல்லாமே எங்களுக்கு வந்து வீக்காக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் எபோ தி டோ மெட்டீரியல் எல்லாமே எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அது என்ன ரீசன்? ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு சேஃப் தானே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சொல்கிறது கேளுங்க. The base failure, arc of circle passing through below the dome is known as base failure. Yes, okay, acceptable. The angle of the slope less than or equal to 53 degree. 53 degree அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 53 degree. Next, depth factor value greater than 1. Okay, right. The very weak and soft material formed below the dome is the reason for the formed base failure. ஓகேங்களா? And ஆர் வெரி ஹார்ட் மெட்டீரியல் ஃபார்ம்டு எபோ தி டோ அப்படின்றோம். அதாவது என்னென்னா இந்த டோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் மெட்டீரியல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, இங்கெல்லாம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னவோ இதனுடைய செல்ஃப் வெயிட் கன்சிடர் பண்ணோம், தாங்க முடியாமல் என்னவோ இந்த பேஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இதுதான் நமக்கு ரீசன். பிலோ டோக்கு வந்து வீக்காக இருந்தாலும் பிரச்சனை, எபோது டோக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை. ஃபேஸ் ஃபெயிலியர் ஓகே அப்படின்னா இட் இஸ் அ காமன் ஃபெயிலியர். ஸ்லோ ஃபெயிலியரே வந்து காமன் ஃபெயிலியர் தான் நம்மளுக்கு. ஆனால் பேஸ் ஃபெயிலியர் வந்து இட் இஸ் நாட் காமன் ஃபெயிலியர், இட் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஒன். பேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டோட்டல் ஸ்ட்ரக்சரும் நமக்கு என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகும். சேம் லைக் ஃபவுண்டேஷன். ஓகே, எஸ். ஸோ இதுவரை நம்ம பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபெயிலியர்னா என்ன, பேஸ் ஃபெயிலியர்னா என்ன, டோ ஃபெயிலியர்னா பார்த்தாச்சு. இந்த ஆங்கிள் வேல்யூ கிரேட்டர் தென் 53 டிகிரி வரும், அது டோவில் மட்டும் தான் வராரு. ஓகேங்களா? டெப்த் ஃபேக்டர் அப்படின்னா ஃபேஸ் அப்படின்னா லெஸ் தென் 1 இருக்கும், பேஸ் அப்படின்னா கிரேட்டர் தென் 1 ஈக்குவல் டு 1 டோ ஃபெயிலியர். இதுதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனைட் ஸ்லோப் அனாலிசிஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ்டர்டே
ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம் அசம்ஷன் சம் ஃபார்முலாஸ் வச்சு பார்த்திங்கன்னா மோர்ஸ் தியரி. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம டெரிவேஷன் மீன்ஸ் அதாவது ஃபார்முலாஸ் பார்த்தோம், டெரிவேஷன் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம், என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்ஸ் சம் சயின்டிஸ்ட் வந்து டேரெக்டாக சொல்லிடுறாங்க, இதுதான்ப்பா இப்படி தான் ஃபெயிலியர் ஆகுது, இதுதான் கான்செப்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. எஸ். ஸோ மெத்தட் ஆஃப் ஃபைனைட் ஸ்லோப் அனாலிசிஸ். ஸோ மெத்தட் ஆஃப் ஃபைனைட் ஸ்லோப் அனாலிசிஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வராது ஃபெல்னஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெல்லினஸ் மெத்தட். ஸோ இந்த ஃபெல்னஸ் மெத்தட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க வந்து கிளே சாயிலுக்கு மட்டும் தான் நான் சூட்டபிள், வேறு யாருக்கும் சூட்டபிள் கிடையாது. ஒன்லி ஃபார் கிளே சாயில். ஓகே, த ஒன்லி ஃபார் தி கிளே சாயில். த ஃபெயிலியர் இஸ் ஆர்க் ஆஃப் சர்க்கிள். எஸ், அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஃபெயிலியர் இஸ் ஆர்க் ஆஃப் சர்க்கிள், ஆர்க் ஆஃப் சர்க்கிள், ஆர்க் ஆஃப் சர்க்கிள், எதுவும் ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஓகேங்களா. அப்போது யாருக்கு? ஃபைனைட் ஸ்லோப்புக்கு. ஓகே, எஸ். ஸோ சேச்சுரேட்டட் கிளே. ஓகேங்க, கிளே வந்து சேச்சுரேட்டட் வித் அன்ட்ரைன்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சேச்சுரேட்டட் வித் அன்ட்ரைன்டு கண்டிஷன். ஸோ மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டிஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன், கிளே சாயிலுக்கு மட்டும்தான். அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு மீன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு சிஎல்ஆர். ஓகேங்களா, சிஎல்ஆர் மேலே ஒரு சின்னதாக ஒரு வளைய மாதிரி போட்டிருக்காங்க. சிஎல்ஆர் எல்லை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, சிஎல்ஆர் divided by W into E. ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை C? Undrained cohesion value. L means length of the arc. ஓகேங்களா சார், length of the friction circle. ஓகே, length of the arc, length of the friction circle ரெண்டும் ஒன்று தான். Rன்றது radius of the friction circle. W அப்படின்றது வந்து weight of the friction circle. Eன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எசன்ட்ரிசிட்டி. எந்த எசன்ட்ரிசிட்டி நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் நான் அஷ்யூம் பண்ண டைரக்ஷன், அதாவது வேல்யூ. இதுதான் என்னுடைய தீட்டா. ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் காட்டணும்னா இதான் என்னுடைய தீட்டா. டோட்டல் லென்த் வந்து எனக்கு 2πrன்னு சொல்லுவீங்களா. அப்போ இது மட்டும் என்ன 2πr/360 into தீட்டா போட்டால் நமக்கு லென்த் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் கிடச்சிருமா. ஸோ என்னோட லோடு வந்து இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு சிஜியில் வரணும் அப்படின்னா அந்த W இங்கே வரணும், W into E. இது போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதனுடைய மூமெண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூமெண்ட் கிடச்சிச்சு, கொகேஷன் கிடச்சி, லென்த் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சிருங்க. எஸ். ஸோ L bar is equal to, ஓகே, L bar is equal to length of the friction circle. லென்த் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் கண்டுபிடிப்பீங்க. 2πrன்றது சர்க்கிள். சர்க்கிளுக்கு லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. 2πr 360 இன்ட்டு டீட்டா. இன்ட்டு டீட்டா போட்டால் அதனோட லென்த் மட்டும் எனக்கு எவ்வளோ தெரியும், இந்த லென்த் மட்டும் எனக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். சரிங்களா. எஸ். இப்போ எனக்கு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டீட்டாவில் என்ன பண்ணுவீங்க, 360 போடுவீங்க. அப்போ நான் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம், சுற்றளவு என்ன பண்ணுவோம், 2πr முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ நம்ம ஆங்கிள் மட்டும் கொடுத்தாங்கன்னா டீட்டா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. W அப்படின்றது வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள். அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏரியா ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா. வெயிட் அதாவது kN/m. ஓகேங்களா, வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் அப்படின்றது kN/m. ஏரியா ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் கொடுத்துருவோம் சம் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூனிட் வெயிட் கொடுத்துருவோம். அப்போ காமா 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், அதான் எனக்கு வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் kN/m. எசன்ட்ரிசிட்டி நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா, சம் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகணும். அப்போ W இன்ட்டு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ டேரெக்டாக ஃபார்முலா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு CLR டிவைடட் பை W into E அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, ஓகே, வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிளுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி இருக்குது நீங்களே சொல்லலாம். இதை பார்த்துட்டு ஃபார்முலா CLR divided by W into E. weight of the friction circle is inversely proportional to the factor of safety, inversely proportional to the weight of the soil. ஓகேங்களா, சாரி, inversely proportional to the density of the soil for factor of safety. அப்போது ஃப்ரிக்ஷன் சர்க்கிளும் weight of the soil வந்து பார்த்திங்கன்னா weight of the friction circle unit weight of soil directly proportional. இங்கிருந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா. எஸ், டேரெக்டாக நம்ம ஃபார்முலா எழுதுறோம். weight is equal to gamma into A. அப்போ டேரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேஸ், நீங்கள் சொல்லிட்டீங்க ஜென்ரல் கேஸ். இப்போ சம்மர்ஜி கேஸ் தான் என்ன பண்ணுவோம், சம்மர்ஜி கேஸ் என்ன பண்ணுவோம், நம்ம யூனிட் வெயிட் ஆஃப் சாயிலுக்கு காமா டேஷ் போட்டுக்குவோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொன்னால் சம்மர்ஜ் சேச்சுரேட் அப்படின்னா டேரெக்டாக காமா சேச்சுரேட் எடுத்துக்குவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டைம் சொல்கிறாங்க. சம்மர்ஜ்டு கேஸ் அப்படிங்கும்போது நம்ம காமா டேஷ் சம்மர்ஜ் யூனிட் வெயிட் சாயில் எடுத்துக்கணும். எஸ். சடன் ட்ரா டவுன் அப்படின்றோம், அதாவது ஒரு சாயில் ஃபுல்லாக இருக்குது, ஒரு எம்பேக்மெண்ட்டில் ஃபுல்லாக ரிஸ்டைன் பண்ணி வச்சுருக்கோம் வாட்டரை. ஓகே, சடனாக வந்து ட்ரா டவுன் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக சேச்சுரேட் பண்ணிட்டு போயிடுது. ஓகேங்களா. அப்போ அது சாமா சேச்சுரேட்னு நம்ம எடுத்துக்கணும், காமா சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சம்மர்ஜ்டு கேஸில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன், நம்ம சேஃப்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு சடன் ட்ரா டவுன் கேஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டிக்ரீஸ் பண்ணுது. என்ன காரணம், இது நமக்கு சேச்சுரேட் கண்டிஷன் இஸ் பெஸ்ட் கம்பேர்ட் டு சம்மர்ஜ்டு கண்டிஷன். ஓகேங்களா. எஸ், தட் இஸ் அ ரீசன். ஸோ இந்த ஃபெல்னஸ் மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டைம் இந்த கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கேட்டில். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி F is equal to CLR divided by W into E. ஃபெல்னஸ் மெத்தட் ஒன்லி சூட்டபிள் ஃபார் கிளே சாயில், அன்ட்ரைன்டு சேச்சுரேட்டட் கிளே சூட்டபிள். ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அது ஃபார்ம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சம்மர்ஜ் கேஸுக்கு காமா டேஷ் போடணும், சேச்சுரேட் கேஸுக்கு சடன் ட்ரா டவுன் கேஸுக்கு சேச்சுரேஷன் போடணும். இதுதான் நமக்கு முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தடு. ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தடு ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாயிலுக்கு சூட்டபிள், ஏதாவது இந்த அனலைஸை பொறுத்த வரலும் எந்த மெத்தடு யாருக்கு சூட்டபிள், என்ன ரிசல்ட் அதை மட்டும் தெரிஞ்சிங்களா போதும், என்ன அசம்ஷன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இந்த ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தட்லாம் கொஸ்டின் கேட்டது கிடையாது, பட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, அதாவது ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தட் என்ன பண்ணணும், சாயில வந்து கட் பண்ணுறோம், ஸ்லைஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அதில் வந்து நீங்கள் அசம்ஷன் என்னென்ன இருக்குது, ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தடு சூட்டபிள் ஃபார் ஸ்விட்ச், சாண்டுக்கு சூட்டபிள், சர்க்கிள் கிளேக்கு சூட்டபிள். அப்போ சாண்டி கிளேலி சாண்ட். ஓகேங்களா, அப்போ சி பை சாயிலுக்கு சூட்டபிள், சி அண்டு பை சாயிலுக்கு சூட்டபிள் ஃபார் ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தடு. ஸ்விட்ச் ஃபார் எஸ் ஃபார் சாண்டு, சி ஃபார் கிளே. அப்போது ஸ்லைஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தட் இன்னொரு மெத்தடுன்னா ஸ்லைஸ் மெத்தட் சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ ஸ்லைஸ் நம்ம போடணும், 6லேருந்து 12 வரலும் நம்ம போடணும். ஓகேங்களா, அவ்வளோ ஸ்லைஸ் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ஆர்க் ஆஃப் சர்க்கிள் ஃபெயிலியர் வந்து ஆர்க் ஆஃப் சர்க்கிள் தான். ஃபோர்ஸ் பிட்வீன் the slice, the force between two slice consider பண்றீங்களா, பண்ண மாட்டோம் நாங்க. ஓகே, not consider, the force between slice is not consider. டோட்டல் மூமெண்ட். ஓகேங்களா, இப்போ என்ன நமக்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷன், அது என்ன மூமெண்ட் அப்படின்னா டோட்டல் மூமெண்ட் CLR/W இன்ட்டு E அப்படின்னு நமக்கு மூமெண்ட் தான். இப்போ என்னென்ன கன்சிடர் பண்ணும் அப்படின்னா, இதில் நார்மல் ஃபோர்ஸ் ஒவ்வொரு ஸ்லைஸ்லும் வரக்கூடிய நார்மல் ஃபோர்ஸும் கன்சிடர் பண்ணுவேன், ப்ளஸ் அதில் வரக்கூடிய எனக்கு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸும் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு CL. ஓகேங்களா, CL plus summation of n into tan pi divided by summation of tan, அதாவது transverse force அப்படின்னு சொல்லலாம், அதாவது tangential force அப்படின்னு. அப்போ CL plus summation of n into tan pi divided by summation of tangential force அப்படின்னு. இந்த டேட்டா எல்லாமே கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல நீங்கள், சரிங்களா. ஸோ 1 minute, சாரி, எஸ். ஸோ இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன்ட்ரைன்ட், அதாவது சம்மர்ஜ் கேஸாக இருந்தால் நமக்கு இன்னும் போர் வாட்டர் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணணும். இந்த இடத்துல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா, அப்போ CL இன்ட்டு சமேஷன் ஆஃப் n மைனஸ் யூ இன்ட்டு tan பை டிவைடட் பை சமேஷன் ஆஃப் T. இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து ட்ரைன்டு கண்டிஷன் இஸ் எஃபெக்டிவ். அப்போ ட்ரைன்டு கண்டிஷன் இஸ் எஃபெக்டிவ் மீன்ஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ட்ரைன்டு கண்டிஷன் இஸ் எஃபெக்டிவ். அப்போ போர் வாட்டர் ப்ரெஷர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, எஸ். அடுத்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, கேட் எக்ஸாம்லையும் சரி TNPSC ஏரியில் கேட்டிருக்காங்க. த ரேடியஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் R இன்ட்டு சைன் பை, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, எஸ். ரேடியஸ் கொடுத்துருவாங்க, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் கொடுத்து சம்மு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எஸ். இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சூட்டபிள் அப்படின்னா சி அண்டு பை சாயில், ரெண்டு சாயிலுக்குமே ஒரு சூட்டபிள், கிளே சாயிலுக்கு சூட்டபிள், பை சாயிலுக்கு சூட்டபிள். ஓகேங்களா, தனியாக சாண்டுக்கு சூட்டபிளாக கிடையாது, தனியாக கிளேக்கு சூட்டபிளாக கிடையாது, சி அண்டு பை சாயிலுக்கு மட்டும்தான் இவர் சூட்டபிள், நாட் சூட்டபிள் ஃபார் சாண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெலினஸ் மெத்தட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலினஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளே சாயிலுக்கு மட்டும் தான் நமக்கு சூட்டபிள், ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தடு சி பை சாயிலுக்கு சூட்டபிள், ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தடு சி பை சாயிலுக்கு சூட்டபிள். ஓகே, எஸ். ஸோ இவரோட அசம்ஷன் என்னன்னு பார்க்கலாங்களா. எஸ், சேம் அதேமாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் சர்க்கிள் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் சர்க்கிள் மாதிரி நானும் வரைஞ்சிட்டேன். அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அதேமாதிரி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னு கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த வரக்கூடிய வேல்யூ வச்சு ரிசல்டன்ட்க்கு நான் வரையும் போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டச் ஆகிற நேரத்தில் ஒரு சர்க்கிள் நான் வரைகிறேன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டேஞ்சென்ஷியல் டு தி சர்க்கிள் அப்படின்னா ஆர் சர்க்கிள் டேஞ்சென்ஷியல் டு தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம டேஞ்சென்ஷியல் சர்க்கிள் நம்ம வரைய போகிறோம். அப்போ அதனுடைய ரேடியஸ் என்னன்னு கேட்டாங்களா, R இன்ட்டு சைன் பை அப்படின்றோம். ரேடியஸ் நமக்கு என்னென்னு சொல்லிட்டோம் அப்படின்னா R இன்ட்டு த ரேடியஸ் இஸ் R இன்ட்டு சைன் பை அப்படின்றோம். இதுதான் நமக்கு ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் ஆர் பை சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் ஆர் பை சர்க்கிள் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அசம்ஷன் போகலாங்களா. எஸ், total weight of the friction circle is analyzed. எஸ், அப்படின்னு என்ன அர்த்தம், weight of the friction circle நான் கன்சிடர் பண்ணுறேன். Slip surface is circular shape. Yes, arc of the circle. The angle of shear is taken into the account. The angle of shear resistance. இவர் என்ன பண்ணாரு, ஃபோர்ஸுக்கெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேன்னாரு. யார் அவர், ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தட். ஆனால் நான் கன்சிடர் பண்ணுறேன் ஆங்கிள் ஆஃப் ஷியர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இஸ் கன்சிடர் ஃபுல்லி மொபிலைஸ்ட். அப்போ ஆக்சுவல் வேல்யூ மட்டும்தான், மொபிலைஸ்டு கொகிஷன் அண்ட் மொபிலைஸ்டு ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் டேஞ்சென்ஷியல் டு தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் டேஞ்சென்ஷியல் டு தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் இவரோட அசம்ஷன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இந்த நான் என்னாச்சு செல்ஃப் வெயிட் ஆஃப் த சாயில் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோமே. அப்போ என்ன சொல்கிறோம், டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் இஸ் நாட் கன்சிடர்னு கொடுத்தோம்னா எஸ் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான்
தப்பு பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் R into sin phi முடிஞ்சு போச்சு. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் tangent to the circle fully mobilized. weight of the friction circle is considered not suitable for sand, only suitable for C and pi soil. அவ்வளோதான், C pi soil மட்டும் தான் சூட்டபிள். அப்போ இதனுடைய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. F is equal to C divided by Cm, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ divided by mobilized or actually mobilized friction and mobilized friction angle and mobilized cohesion மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். tan pi divided by tan pi m or factor of safety is equal to tan pi divided by tan beta depending upon the question and depending upon the angle of given in this statement or data. ஓகே, அடுத்து நம்ம டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர். டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் தான் முன்னாடி நம்ம படிச்சாச்சே. Sn is equal to C divided by gamma into HC. ஓகேங்களா. அப்போ இது ஒன்லி மொபிலைஸ்டு படித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல Cm வரும், இந்த இடத்துல H வந்துடும். ஓகேங்களா. எஸ், Cm வரும், இந்த இடத்துல H வந்துடும். அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி நமக்கு வரும். இது HCக்கு இது. ஓகேங்களா. இப்போ Cm வரும்போது நீங்கள் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு C divided by Cm. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு HC divided by H. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் நமக்கு போட்டுடலாம். ஓகேங்களா. சேம் ஆஸ் இட் இஸ் பேலன்ஸ்லாம் எப்பயும் போல் ஒன்லி மொபிலைஸ்ட் ஆர் அப்ளைடு கோகிஷன் ஒன்லி இஸ் சூட்டபுள். எவ்ரி திங் மீன்ஸ் ஆல் ரீடிங், அதாவது எல்லா டேட்டாவும் ஷுட் பி ரீடு ஃபார் பைஎம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். மொபிலைஸ்டு கோகிஷன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ இது ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Sn நமக்கு தெரியும் இல்லையா. Sn is equal to C divided by gamma into HC. அப்போ ஒன்லி சம்மர்ஜி கேஸ் இருந்தால் நம்ம என்ன எடுத்துக்குவோம், காமா டேஷ் போட்டுருவோம். சடன் ட்ரா டவுன் கேஸ் இருந்தால் காமா சேச்சுரேட்டட் போட்டுருவோம். ஆர் சேச்சுரேட்டட் கேஸ்னாலும் சேச்சுரேட்டட் தான் போடப்போம். இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. இப்போ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சம்மர்ஜி கேஸ்லேருந்து ஒரு சேச்சுரேட் கேஸ் போகிறீங்க, இல்லை ஒரு சேச்சுரேட் கேஸ்லேருந்து சம்மர்ஜி கேஸ் போகிறீங்க, வைஸ் வெர்சா எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கும்போது என்னென்னா ஃப்ரிக்ஷன் சர்க்கிளோட வெயிட் வந்து எங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் பை டபிள்யூ டிவைடட் பை பை ஈக்குவல் டு காமா டேஷ் டிவைட் பை காமா சேச்சுரேட்டட். இது ஞாபகம் வச்சுக்கணும். காமா டேஷ் டிவைட் பை காமா சேச்சுரேட்டட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், ஆல்ரெடி 1/2. ஓகேங்களா. அப்போ ஆஃப் குறையுது அப்படின்றாங்க. இப்போ வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபைண்டிங் த வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் ரீட் Sn வேல்யூ கரஸ்பாண்டிங் டு பை டபிள்யூ. எஸ். இப்போ இந்தமாரி கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு அந்த வெயிட் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, Sn வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, ஸ்டெபிலிட்டி கிரிட்டிக்கல் டெப்த் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவை தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா. இது புக்கில் பார்த்தா நமக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து சம் கேட்டதில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ C பை சாயிலுக்கு டேரெக்டாக ஃபார்முலா இது நம்ம இது ஆல்ரெடி படிச்சிருக்கோமா. C ப்ளஸ் சிக்மா இன்ட்டு tan பை டிவைடட் பை Cm ப்ளஸ் சிக்மா இன்ட்டு tan பை m. இதுதான் நமக்கு வந்து C பை சாயிலுக்கு ஃபார்முலா. இந்த ஸ்டெபிலிட்டி நம்பர் எதுக்கு சூட்டபுள்னு சொல்லவில்லைங்க. இவரும் C பை சாயில் எல்லாத்துக்குமே சூட்டபுள். இவர் கிளே சாயிலுக்கும் சூட்டபுள், இவர் சாண்டி சாயிலுக்கும் சூட்டபுள், C பை சாயிலுக்கும் சூட்டபுள். ஓகேங்களா. அடுத்து வந்துன்னா பைசப் மெத்தட் ஆர் பிசப் மெத்தட். இவர் நீங்கள் எப்படி வேணும் நீங்கள் வந்து ப்ரௌன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்லைஸ் மெத்தட் அப்படின்றாங்க. ஓகேங்களா. பைசப் மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி பிசப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைஸ் மெத்தட் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஸ்லைஸ் மெத்தட் எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன், ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தட். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தானே. எஸ், ரெண்டு பேரும் ஒன்று தான். ஆனால் இவரோட அசம்ஷன் வேறு. என்னென்னு பார்க்கலாங்க. த ஃபோர்ஸ் பிட்வீன் ஸ்லைஸ் ஆர் கன்சிடர். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், ஸ்விட்ச் சர்க்கிள் மெத்தடு C பை சாயிலுக்கு சூட்டபுள் நான், ஆனால் ஃபோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். த ஃபெயிலியர் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஆர்க் ஆஃப் சர்க்கிள். த ஃபெயிலியர் பிளேன் போட்டுக்கோங்க. ஃபெயிலியர் பிளேன் இஸ் ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் அப்படின்றாங்க. ஏன் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட்னு சொல்கிறீங்க, நான் தான் ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த ஸ்லைஸ் கன்சிடர் பண்ணுறேனே, அங்கே என்ன எஃபெக்ட்னு நான் பார்க்க போகிறேனே அப்படின்னு சொல்கிறாரு இவர். ஓகேங்களா. ஆல் டைப் ஆஃப் சாயிலுக்கு சூட்டபுள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சூட்டபுள், ஐசோட்ரோபிக், ஆன்ஐசோட்ரோபிக், ஸ்ட்ராட்டிஃபைடு, சம்மர்ஜ்டு, சேச்சுரேட்டட்னா எல்லா டைப் ஆஃப் சாயிலுக்கும் சூட்டபுள். யார் வந்து பைசப் மெத்தட். ஓகேங்களா. பிசப் மெத்தட் வந்து எல்லாருக்கும் சூட்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததுனா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். ஓகேங்களா. இது ஒரு தியரி. ஓகே. ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் தி த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் இஸ் டிஃபைன் as தி ரேஷியோ ஆஃப் தி ஸ்டெபிலிட்டி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். தி ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஸ்டெபிலிட்டி நம்பர். ரேஷியோ கிடையாது, ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஸ்டெபிலிட்டி நம்பர். அப்போ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் S இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை Sn. ஓகே. 1 டிவைடட் பை Sn. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ வரும் நமக்கு பாருங்கள். மேக்ஸிமம் வேல்யூ, ப்ராக்டிக்கல் வேல்யூ தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. இங்கே நீங்கள் பார்த்துக்கணும். தியரிட்டிக்கல் வேல்யூ இந்த இடத்துல மேக்ஸிமம் வராது. ஏன்னு கேட்டால் SF இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 0.5. என்ன வருது சொல்லுங்கள். அப்ராக்சிமேட்டாக அக்யூரேட்டாக 2ன்னு வந்துடும். சரிங்களா.
அப்போ இது வந்து நமக்கு தியரட்டிக்கல் வேல்யூ கரெக்டாக. ஏன்னா தியரட்டிக்கல் லெசன் வேல்யூ 0.5, ப்ராக்டிக்கல் வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லுங்கள், 1/0.26 சொல்லுமா, 0.25 எடுத்துக்கோ, இப்போ 4. அப்போ ப்ராக்டிக்கல் வேல்யூ இஸ் மோர் ஃபார் ஸ்டெபிலிட்டி நம்பர். ஸ்டெபிலிட்டி நம்பர் இஸ் ப்ராக்டிக்கல் வேல்யூ இஸ் மோர். அங்கே ஸ்டெபிலிட்டி நம்பர் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கேட்குறாங்களா இல்லை ஸ்டெபிலிட்டி நம்பர் கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி நம்பர் இஸ் தியரட்டிக்கல் வேல்யூ இஸ் மோர் ஃபார் ஸ்டெபிலிட்டி நம்பர், ப்ராக்டிக்கல் வேல்யூ இஸ் மோர் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. SN0, what SN0? Sn is equal to C divided by gamma into HC. SN0 for pure sand. ஓகே, S0. அப்போ பியூர் சாண்டுக்கு SN வேல்யூ 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது சும்மா ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சது போதும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸ்லிப் டெப்த் அப்படின்றோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டில் கேட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகே, எஸ். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கவனிங்க, 1 minute. ஃபெயிலியர். ஓகே, டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்லிப் ஃபெயிலியர் எங்கே அக்கறாவும் கண்டுபிடி சொல்கிறாங்க. இப்போ ஸ்லிப் ஃபெயிலியர் எங்கே நம்ம அக்கறாவும் சொல்லுங்கள். டவ் மேக்ஸை விட, ஓகேங்களா, டவ் மேக்ஸ் கிரேட்டர் தென் டவ் அப்படின்னா நமக்கு என்ன சேஃப்னு நம்ம சொல்லிட்டோம். கரெக்டாக. டவ் மேக்ஸ் டிவைட் பை டவ் ஆக்சுவல் ஆர் டவ் மொபிலைஸ்ட் அப்படின்னா நமக்கு சேஃப். இப்போ டவ் ஆக்சுவல் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டவ் மேக்ஸ், டிசைன் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா. டவ் மேக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், இட் இஸ் அ ஃபெயிலியர். கரெக்டாக. எஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்தமாதிரி எனக்கு ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துட்றாங்க, நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் இட் இஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸில் எனக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது ஒரு லேயர், H1 லேயர், இது வந்து H2 லேயர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஆகிடுன்னு நான் சொல்லிக்கிறேன். இது கேட்டில் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அப்போ பாருங்கள், இதனுடைய ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு தெரியுமா. அப்போ ஆக்சுவல் ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு காமா இசட் இன்டூ சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா ஆர் P/2A சைன் தீட்டான்னு போட்டுனா உங்களுக்கு கரெக்டு தான். P/2A சைன் தீட்டாக்கு போல காமா இசட் இன்டூ சைன் 2 தீட்டா டிவைட் பை 2. ஓகே, அப்படி நம்ம போட்டுக்கலாம். அப்போது நான் இந்த ஃபார்முலா டேரெக்டாக எழுதிட்டேன். எந்த ஃபார்முலா, காமா இசட் இன்டூ சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. அப்போ காமா இசட் இன்டூ, கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது, காமா இசட் இன்டூ எதுக்கு எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஏ. அப்போ இந்த ஏரியா காமா இசட் இன்டூ இதனோட டெப்த்து பாருங்கள், காமா ஏ இன்டூ H1 சைன் தீட்டா காஸ் தீட்டா, ஆங்கிள் கொடுத்தாச்சு இந்த இடத்துல சைன் தீட்டா காஸ் தீட்டா, ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் இது நான் எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். எங்கே ஆகுதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா. அப்போது இந்த இடத்துல எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ், அதாவது காமா பி இன்டூ இதனுடைய எக்ஸ் டெப்த் வந்து எக்ஸ் இன்டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா, சேம் ஆங்கிள் தான். அப்போ இது வந்து நம்ம அப்ளை பண்ணோம், இந்த டிசைன் ஸ்ட்ரென்த் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. வாட் இஸ் த டிசைன் வேல்யூ ஆர் ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவல் வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் அட்டு சம் டிஸ்டன்ஸில் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம ஈக்குவல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல தீட்டா வேல்யூயும் கிடச்சிருச்சு. அப்போ இந்த காமா வேல்யூயும் கொடுத்துருவாங்க. அப்போ எக்ஸ் நமக்கு கிடைக்குமா. அப்போ த ஃபெயிலியர் இஸ் அக்கர்ஸ் ஃப்ரம் தி பாட்டம்லேருந்து கேட்குறாங்களா டாப்லேருந்து கேட்குறாங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க. த டோட்டல் டெப்த் ஆஃப் டாப், டோட்டல் டெப்த் ஃப்ரம் டாப், த ஸ்லிப் டெப்த் இஸ் H1 + X. அப்போ வந்து H1 கூட்டிருக்காங்க ப்ளஸ் H1 கூட்டியிருக்காங்க, H1 + X. இது நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நம்ம படிக்கிறது ப்ளஸ் இந்த நோட்ஸ் எழுதுறது, நம்ம ரிவிஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எப்படின்னா ஜஸ்ட் 50% மட்டும்தான். சீரியஸ்லி 50% மட்டும்தான் நமக்கு. ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின்ஸ் நம்ம நிறையா சால்வ் பண்ணணும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் சால்வ் பண்ணணும், நம்பர் ஆஃப் கிரிட்டிக்கல்ஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், நம்ம படித்த நோட் நமக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கும். ஓகே, டெஸ்ட்டு நம்ம நிறைய எழுதி பார்க்கணும். ஓகே, டெஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து 100 மார்க் உட்காந்துட்டு எழுதணுமா, தேவையே இல்லை. ஒரு அரை மணி நேரம் 10 கொஸ்டின் எழுதி பார்த்தாலும் அதுவும் டெஸ்ட்டு தான். ஓகே, அதை எழுதி பாருங்கள். மறுபடியும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சரை வந்து செக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் அவங்க வந்து புக் பேக் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம போட்ட எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டும் சேமாக வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டஃபாக போட்டிருக்கோம், அவங்க ஈஸியாக போட்டிருப்பாங்க. ஒரு சில கொஸ்டின் நம்ம ஈஸியாக போட்டுருவோம், அவங்க டஃபாக போட்டுருவாங்க. ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனலைசிஸில் ஃபைனைட் ஸ்லோப் அண்ட் இன்ஃபினைட் ஸ்லோப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாயில் ஸ்டெபிலைசேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் முடித்து அடுத்து சாயில் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக இருந்தால் எப்படி நம்ம ஸ்டேபிள் பண்ணுறது, என்னென்ன மெத்தடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பிள், ஓகேங்களா, சாயில் எக்ஸ்ப்ளரேஷன், சாம்பிள் கலெக்ஷன் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.